الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال أيضا ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك صدق الله المولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام ربنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا رب زدني علما وارزقني فهما رب يسر ولا تعسر رب تمم بالخير எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒருவனான அல்லாஹுக்கே உரித்தாவதாக. அவருடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நம் உயிருக்கும் மேலான நாதர் மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அன்று தொட்டு இன்று வரை பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரப்பமாக நிலவற்றுமாக ஆமீன். அல்லாஹும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை நம் வாழ்க்கையில் முழுவதுமாக எடுத்து நடக்கவும், எந்த கருமங்களை விட்டு விலகியிருக்க சொல்லியிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் முழுவதுமாக விட்டு விலகி இருக்கவும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீதேவிகளே, ஆலிம் பெருமக்களே, தாய்மார்களே, உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் யாரை நாம் பின்பற்றினால், யாருடைய வாழ்க்கை வழிமுறையை நாம் நம் வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் இவ்வுலகத்தில் மட்டுமல்ல மறு உலகிலும் ஜெயம் பெற முடியும் என்பதை இறைவன் குர்ஆனிலே நமக்கு கூறி காட்டுவான். அவருடைய வாழ்க்கையில்தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போமே என்று சொன்னால் நமக்கு எந்தவித பலாய் முசீபத்தும் நம்மை அணுகாது, எந்தவித சஞ்சலங்களும் உலகத்தில் ஏற்படாது. எல்லா மக்களும் அதை ஏற்று நடந்தார்கள் என்று சொன்னால் இன்று வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இதைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்லுபதேசத்தை நல்லொழுக்கங்களை பூர்த்தி செய்வதற்கே தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் இல்லை என்பதாக நமக்கு கூறி காட்டுவார்கள். அதைதான் சஹாபா பெருமக்கள் அவருடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள், வெற்றியும் கண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் உருவிய வாளோடு வந்தார்கள். அந்த வாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித முபாரக்கான அந்த தலையை எடுக்காமல் இந்த வாள்
அதோடைய உரைக்கு செல்லாது என்று கூறினார்கள். இறுதியில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உலகத்தை விட்டு பிரிந்த இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அதே வாளை எடுத்து காட்டினார்கள். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال أيضا ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك. صدق الله المولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. ربنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربنا رب زدني علما وارزقني فهما رب يسر ولا تعسر رب تمم بالخير. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஒருவனான அல்லாஹுக்கே உரித்தாவதாக. அவருடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நம் உயிருக்கும் மேலான நாதர் மன்னர் மஹ்மூத் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அன்று தொட்டு இன்று வரை பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரப்பமாக நிலவற்றுமாக ஆமீன். அல்லாஹும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விஷயங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை நம் வாழ்க்கையில் முழுவதுமாக எடுத்து நடக்கவும், எந்த கருமங்களை விட்டு விலகியிருக்க சொல்லியிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் முழுவதுமாக விட்டு விலகி இருக்கவும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீதேவிகளே, ஆலிம் பெருமக்களே, தாய்மார்களே, உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் யாரை நாம் பின்பற்றினால், யாருடைய வாழ்க்கை வழிமுறையை நாம் நம் வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் இவ்வுலகத்தில் மட்டுமல்ல மறு உலகிலும் ஜெயம் பெற முடியும் என்பதை இறைவன் குர்ஆனிலே நமக்கு கூறி காட்டுவான். அவருடைய வாழ்க்கையில்தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போமே என்று சொன்னால் நமக்கு எந்தவித பலாய் முசீபத்தும் நம்மை அணுகாது, எந்தவித சஞ்சலங்களும் உலகத்தில் ஏற்படாது. எல்லா மக்களும் அதை ஏற்று நடந்தார்கள் என்று சொன்னால் இன்று வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இதைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்லுபதேசத்தை நல்லொழுக்கங்களை பூர்த்தி செய்வதற்கே தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் இல்லை என்பதாக நமக்கு கூறி காட்டுவார்கள்.
அதைதான் சஹாபா பெருமக்கள் அவருடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள், வெற்றியும் கண்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் உருவிய வாளோடு வந்தார்கள். அந்த வாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித முபாரக்கான அந்த தலையை எடுக்காமல் இந்த வாள் அதோடைய உரைக்கு செல்லாது என்று கூறினார்கள். இறுதியில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உலகத்தை விட்டு பிரிந்த இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அதே வாளை எடுத்து காட்டினார்கள். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் கூறுவார்கள், யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணித்தார் என்று சொன்னால் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு விடும் என்பதாக கூறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமக்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த வாளை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான தலையை எடுப்பேன் என்று சொன்னார்களோ அதே வாளால் தஃப்சீரில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், அதே வாளால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று யாராவது சொல்வாயானால் அவருடைய தலையை துண்டித்து தான் இந்த வாள் அந்த இடத்திற்கு போய் செல்லும் என்பதாக கூறினார்கள். ஆக அவர்கள் எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹுப் வைத்திருந்தார்கள் என்பதையும் எந்த அளவிற்கு அவர்களை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்து கொண்டார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள இயலும். அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் அவருடைய ஹிலாஃபத்துடைய காலத்தில் ஹிலாஃபத் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் ஹிலாஃபத் யாருக்கு வர வேண்டும் என்பதாக மஷூரா நடக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாரும் யோகித்த முடிவெடுக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்யலாம், நாம் ஹலீஃபாவை ஆக்கிவிடலாம் என்று 7 சஹாபாக்கள் முடிவெடுத்து அவர்களை அழைத்து மஜ்லிஸில் அழைத்து கூறுகிறார்கள். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த ஹிலாஃபத்துடைய பொறுப்பை நான் எடுத்தால் நான் ஏற்கனவே என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வியாபாரத்தின் மூலமாக தான் என்னுடைய வாழ்வாதாரம் ஓங்கி கொண்டிருக்கின்றது, என்னுடைய வாழ்வாதாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் இந்த பதவிற்கு நான் வந்தேன் சொன்னால் இந்த பதவியை நான் பார்ப்பதா அல்லது சம்பாதிப்பதா, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி ஓட்டுவேன் என்பதாக கேட்கிறார்கள். அவர்களெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியும். பெருசாக அவர்கள் பணம் புகழ் எல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அன்றாடம் நாம் வாழ்வதற்கு தேவையான உணவு ஆகாரம் நாம் எப்படி எடுத்துக்கொள்வேன், என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன் என்று கேட்ட மாத்திரத்தில் கூறியிருந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் கூறினார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய கருத்தை கூறினாங்க. சில பேர் கூறினாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹசானாவை இல்லை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க என்று கூறினாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும்
ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் நேராக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களா இல்லையா, அன மதீனத்துல் இல்ம் வ அலியும் பாபுஹா, நான் கல்வியின் நகரமாக இருக்கிறேன், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதனுடைய தலைவாசலாக இருக்கிறார்கள் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூற்றுக்கு இணங்க அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு தேவை அன்றாடம் உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு எது தேவைப்படுகிறதோ அதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கலாம், மற்றபடி நீங்கள் வேறு ஒன்றையும் எடுக்க முடியாது என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நகர்த்துகிறார்கள். இப்போது சொல்லப்படும், இப்பொழுது அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜனாதிபதியாக அவர்கள் பொறுப்பேற்றது இக்காலகட்டத்தில் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட 41 நாடுகளுக்கு ஜனாதிபதியாக இருந்தார்கள். 41 நாட்டிற்கு ஜனாதிபதியாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்போ ஒரு நாட்டுக்கே ஜனாதிபதியாகவோ அதை விட ஒரு மாநிலத்துக்கே தலைவராக இருந்தால் அதனுடைய கூத்து கும்மாளத்தை நாம் சொல்லி வேலை இல்லை. 41 நாடுக்கு ஜனாதிபதியாக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு முறை ஜும்மாவிற்கு தாமதமாக வருகிறார்கள். தாமதமாக வந்துவிட்டு மாத்திரமல்லாது கூடியிருக்கக்கூடிய சஹாபாக்களிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அவர்களிடம் கேட்கப்படுகிறது, உங்களுடைய தாமதத்துக்குரிய காரணத்தை கேட்கும்போது அவர்கள் கூறுகிறார்கள், நான் இப்பொழுது உடுத்திருக்கக்கூடிய இந்த ஆடை இருக்குது அல்லவா, இந்த ஆடையை தான் நான் என்ன செய்தேன், கழுவி காய போட்டு அதை உடுத்தி வந்தேன். கூடியவங்க சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, வேறு ஆடை இல்லையா? வேறு ஆடை இல்லை, என்கிட்ட வேறு ஆடை இல்லை. அப்பொழுது அந்த ஜும்மாவுக்கு பின்னால் அவருடைய அருமை மகளாக இருக்கக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீனில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து சில சஹாபாக்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய தந்தையிடம் சென்று கூறுங்கள், உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கங்க, அரசாங்கமே உங்கள்கிட்ட இருக்குது, அரசாங்கமே உங்கள் கையில் இருக்குது, அது உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூடுதலான பணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, கொஞ்சம் கூடுதலாக எடுத்து நீங்கள் நல்ல உடைய அணிங்க, நல்ல சாப்பாடை கொஞ்சம் சாப்பிடுங்க என்று இவர்களுடைய மகளிடத்தில் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். இதை நேராக என்ன செய்கிறார்கள், ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய அருமை தந்தையாக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, வாப்பா இந்த மாதிரி இருக்கிறீங்களே, ரொம்ப கஷ்டத்துலேயும் இதில் இருக்கிறீங்களே, நீங்கள் கொஞ்சம் இதை எடுத்துக்க வேண்டியதானே, கொஞ்சம் உங்களுடைய தோழராக இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் சொன்னார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் மறுபடியும் கேட்டார்கள், உங்களிடம் சொன்னது யார்? இவங்களுக்கு தெரியும், இவன் வாப்பா பற்றி இவங்களுக்கு தெரியும். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்வார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கோபம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு வரத்துக்கு முன்னால் எந்த அளவுக்கு வலாலத்தில் கோபத்தோடு இருந்தார்களோ அதே அளவு இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஹிதாயத்தில் கோபத்தோடு இருந்தார்கள். அந்த கோபம் மாறவில்லை, ஆனால் அதோடைய நோக்கத்தை தான் அல்லாஹ் மாற்றி அமைத்தார். அவங்க ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும், தந்தையை பற்றி தெரியாதா அவர்களுக்கு? அவங்க சொன்னாங்க, நான் விஷயத்தை மட்டும்தான் சொல்ல வந்தனே தவிர ஆளை சொல்வதற்காக நான் வரவில்லை என்ற சொன்ன மாத்திரத்தில் மீண்டும் அவர்களிடத்தை கேட்குறாங்க, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தீங்களா இல்லையா? வாழக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, அவள் எப்போவாவது வயிறு நிறைய சாப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நல்ல ஆடை அணிந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அந்த நேரத்தில் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஒருபோதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல உணவை சாப்பிட்டது கிடையாது. ஒருபோதும் அவர்கள் சொகுசான
மிகவும் சுகண்டியாக மெத்தை மீது படுத்து உறங்கியது கிடையாது என்று சொல்ல மாத்திரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை தான் நான் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறேன். இதுதாங்க முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. எங்கேயோ நடக்கிற எவனோ கூத்தோ கும்மாளம் அடிக்கிறவனை பின்பற்றுவதா இஸ்லாம்? சினிமா துறையிலோ விளையாட்டு துறையிலோ வெற்றி பெற்றவனை கொண்டாடுகிறது இந்த கூட்டம். சமீபத்தில் மீடியாவில் வந்த செய்தி தான், இஸ்லாமிய உடை அணிந்த ஒரு பெண்மணி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவள் சொல்கிறாள், எனக்கு எந்த ஒன்றும் தேவையில்லை, எந்த ஒன்றும் தேவையில்லை, இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய இந்த நபர் தான் எனக்கு தலைவர், இவர் தான் எனக்கு தேவை என்று சொன்ன மாத்திரத்தில் கூட இருக்கக்கூடிய அந்த கணவரும் சிரிக்கிறார். நஅூது பில்லாஹி மின் அல்லாஹ், அதிலிருந்து நம் யாவரையும் நம்ம சந்ததியெல்லாம் காப்பாற்றணும். மறுபடியும் அவன் பேட்டி இருக்க, அவன் உசுப்பேத்துறான். அவன் கேட்குறான், அப்போ உங்களுக்கு கணவர் முக்கியம் இல்லையா? அந்த பெண்மணி, இஸ்லாமிய உடை அணிந்த அந்த பெண்மணி அவள் துணிச்சலாக கூறினார், கணவனாவது கத்திரிக்காவையாவது, எனக்கு அந்த தலைவர் தான் தேவை. நம்முடைய சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது, நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே போல தான், அதே மீடியாவில் தான் வருது, கல்யாணத்திற்கு நிக்காஹிற்கு தகுதியான ஒரு 4-5 பெண்மணிங்க இருக்கிறாங்க. அதில் 2 பேர் அக்கா தங்கச்சி. இஸ்லாம் முஸ்லீமான அந்நிய மதத்தை பற்றி நாம் பேசவில்லை, இஸ்லாமிய பெண்களை பற்றி நாம் பேசுகிறோம். அவங்கள்ட்ட இவன் கேட்குறான், உங்களுக்கு எந்த மாதிரி கணவன் வேண்டும்? இல்லை நிக்காஹுடைய வயது இல்லையா? ஆண்களை தான் கேட்பாங்க, அவங்க எந்த மாதிரி பெண் வேணும், பெண் தான் கேட்பாங்க, அவங்க எந்த மாதிரி கணவன் வேணும். அவங்க பெரிய அந்த பெண்ணே சொல்கிறாங்க, அந்த பெண்மணியே கூறுகிறார், எனக்கு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ கோடீஸ்வரனோ எவனும் தேவையில்லை, நான் கூழோ கஞ்சியோ குடித்தாது நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவேன். ஆனால் அவளுடைய ஷர்த் ஒன்று போடுகிறாள், ஒரு நிபந்தனை போடுகிறாள். இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அந்த நிபந்தனை போடுகிறாள், வரக்கூடிய கணவன் சினிமா துறையை சார்ந்த அந்த அவருடைய ஒரு ஃபேன் ரசிகனாக இருக்க வேண்டும். நஅூது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் யாவரையும் காப்பாற்றுவானாக. இதை கேட்ட தாய் அங்கிருந்து சிரித்து கொண்டிருக்கிறாள். நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய ஆண் பெண் மக்களுக்கு நாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனைகளை நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இஸ்லாம் மார்க்கம் எதை கற்றுத்தந்தது என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய மஹப்பத் யார் மீது இருக்க வேண்டும், நம்முடைய அன்பு யார் மீது இருக்க வேண்டும், நாம் யாரை தலைவராக எடுத்து நாம் வாழ வேண்டும், நாம் ரோல் மாடலாக யாரை எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். இது பெண் மக்களுடைய லிஸ்ட் என்று சொன்னால், ஆண் மக்களுடைய லிஸ்ட்டை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய சிகை அலங்காரம், ஹேர் ஸ்டைல், அவர் எந்த மாதிரி முடிவெட்டிக்கிறாரோ அந்த மாதிரி முடிவெட்டுவது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. நாம் யாரை பின்பற்ற வேண்டும், நாம் யாருக்கு கீழால் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும்? துன்யாவுடைய வாழ்க்கை மிகவும் சொற்பமான வாழ்க்கை, மிகவும் குறைந்த கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கூத்தும் கும்மாளமும் போட்டுக்கொண்டு மறுமையில் அழிவில்லாத வாழ்க்கையில் சுகண்டியாக இருக்க இயலுமா? நிம்மதியாக வாழ இயலுமா? கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்தது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்நிய மதத்தினுடைய
தலைவர்களையோ அந்நிய மதத்துடைய அந்த சடங்கு சம்பிராதங்களையோ எல்லாம் பின்பற்றி கொண்டு நாம் நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போய் இயலுமா? ஒருபோதும் இயலாது, ஒருபோதும் இயலாது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீதேவிகளே, தாய்மார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரோல் மாடலாக முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். யாரை? நம் உயிருக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஒரு மனுஷன் சிரிக்கிறதுக்கு நன்மை இருக்கிறது என்று கற்றுத்தந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக ஸதகா. நீங்கள் உங்களுடைய சகோதரை பார்த்து புன்முறுவல் போர்த்தால் அதற்கு சதகா, தர்மம் செய்த நன்மை இருக்கிறது. அதேபோல் நீங்கள் ஏளனமாகவோ கேலி கிண்டலாகவோ நெய்யாண்டியாகவோ சிரித்தால் அதற்கு தீமை இருக்கிறது என்பதை கற்றுத்தந்தார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுதாவது உங்களுடைய கணவராக இருக்கக்கூடிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல உணவை சாப்பிட்டுக்கிறாங்களா? இல்லை. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய டேன் வருமா இல்லையா, என்னுடைய முறை வரக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் கொஞ்சிகான் மிகவும் கொஞ்சம் போல் எங்கிட்ட என்னது இருந்துச்சு, நெய் இருந்தது. அதை அந்த காய்ந்த ரொட்டியில் நான் தடவி கொடுத்தேன். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டார்கள் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அப்பொழுது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய அருமை மகளாக இருக்கக்கூடிய ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், அப்பொழுது அந்த வாழ்க்கையை தான் நான் வாழ விரும்புகிறேன். நமக்கு துன்யா தேவையில்லை, நமக்கு இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பது நமக்கு தெரியும். இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும். தெரிந்தும் கூட நாம் இவ்வுலக வாழ்க்கையை ஆசைப்படுவது என்பது மிகவும் மடமைத்தனத்தில் இருக்கிறது. இதைத்தான் ஒருவர் கூறுவார், அத்துன்யா கல்லும் மினல் கலீல் ஒய்ஷ்குஹா அலல்லும் மினல் அலீல். வளமே சொல்றது ஒன்றுதான், துன்யா என்பது, உலகம் என்பது மிகவும் குறுகியதிலும் குறுகியது. இஷ்குஹா அதல்லும் மினல் அலீல். அதை ஆசைப்படுவது என்பது மிகவும் கேவலத்திலும் கேவலமாக இருக்கிறது என்பதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் கற்றுத்தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்தார்கள், எந்த அளவுக்கு நீதவான் என்பதற்கு முஸ்லீம் சமூகம் மட்டும் அவர்களுக்கு சாட்சி அல்ல. வலீத் இப்னு முகீரா அவர் கூட சொல்வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் அதை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவருக்கு கோபம் வருகிறது. ஏன், இவ்வளோ நாள் நாம் முஹம்மது என்று கூறிக்கொண்டிருந்தோம், ஆனால் இப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவரை கூறணுமா? நாங்கள் அவளை ஏற்றுக்கிறோம், முஹம்மது என்பதை நாங்கள் ஏற்றுகிறோம், ஆனால் ரசூலுல்லாஹ் என்பதை நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக தன்னுடைய ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் அவர் பிரசங்கம் செய்கின்றார். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அவர் கருத்து கேட்கிறார். அவங்கள ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்பதை நாம் எப்படி அவரிடத்தில் மற்ற மக்களுக்கு நாம் சொல்லலாம்? நஅூது பில்லாஹி மின்ஹா. சில பேர் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்தை கூறுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவ பொய் சொல்லிடுறாங்கன்னு நம்ம அதை பரப்பிவிடுவோம். சில பேர் கூறுறாங்க அவங்க ஜுனூன், அந்த புத்தி இல்லாதவராக இருக்கிற அப்படி நஅூது பில்லாஹி மின்ஹா அவங்க கூட்டத்தில் கூறுறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கூறுறாங்க. இன்னும் சில பேர் கூறுறாங்க அவர் மோசடி செய்யக்கூடிய ஆள் என்பதாக கூறுவோம் என்ற சொன்ன மாத்திரத்தில் இதையெல்லாம் கேட்ட வலீத் இப்னு முகீரா சொன்னால், ஏப்பா நீ சொல்ற பொய் பேசுவான்னு சொல்ற, இதை சொன்ன யாராச்சும் நம்புவாங்களா?
அவங்களுடைய 40 வருட வாழ்க்கையில் யாரையாச்சும் அவங்க ஏமாற்றிப்பாங்களா? யாரிடமாவது பொய் பேசிப்பாங்களா? யாரை பற்றி யாரிடமாவது புறம் பேசிப்பாங்களா? உங்கள்கிட்ட சொல்லணும்னா அடுத்தவர்கிட்ட சொல்லி தானே இருக்க வேண்டும். அடுத்தவர்கிட்ட சொல்லிப்பாங்களா? இல்லையே, சொல்லவில்லையே. இதை யாருமே ஏற்க மாட்டார்கள். இதனுடைய கருத்தை யாரும் ஏற்க மாட்டார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் என்பதாக இவரை கூறுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய எந்த தலைவரும் சொல்ல இயலாது என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்பதாக. உள்ளுக்கு போய் பார்த்தா தான் அவனுடைய வாழ்க்கையுடைய வண்டவாளம் தெரியும். ஆனால் நம் உயிருக்கும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய வசந்தத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் எல்லாவற்றிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நமக்கு அழகான முன்மாதிரியை காட்டு தந்திருக்கிறாங்க. ஒரு மனிதத்தில் பேசுவது எப்படி, ஒரு மனிதத்தில் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும், ஒரு மனிதனிடத்தில் நாம் எப்படி சொஹபத் கொள்ள வேண்டும், எல்லாவற்றிற்கும் என்ன செய்திருக்கிறாங்க? நமக்கு அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு அதை தெளிவுபடுத்துவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபாவை கூறினார்கள், இந்த இடத்தில் ஒருவர் செல்வார், நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை அழைத்து கொண்டு இங்கே வாங்க. ஹிஜ்ரத்தில் பின்னாடி மதீனாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அதே போல் அந்த இடத்திற்கு போனாங்க. ஒருவர் இருக்கிறார், அவரை அப்படியே அழைத்துட்டு வராங்க. அழைத்துட்டு வந்த மாத்திரத்தில் அவர் அப்பொழுது இஸ்லாத்திற்கு இருக்கில்ல. சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்போது இஸ்லாத்திற்கு பால் இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்காவிற்கு தான் யமாமாவில் இருந்தவர்கள் மக்காவிற்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அவர் உம்ரா செய்வதற்கு. ஆனால் அக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, அல்லாஹ் ஒரு கடவுள் இருக்கிறான், அதோடு சேர்த்து 365 விக்கிரகங்களை வைத்திருந்தார்கள். கஅபத்துல்லாங்கிறது அல்லாஹ்க்கு மாத்திரம்தான். ஆனால் கஅபத்துல்லா சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாம் 365 விக்கிரகங்களை வைத்திருந்தாங்க. ஏன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று, ஜூன் 1க்கு 1, ஜூன் 2, ஜூன் 3, இப்படி ஒவ்வொரு நாள் வருமா இல்லையா? ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்று வச்சுருந்தாங்க. ஒரு கடல் அவருடைய நிலைப்பாடு அப்படியாக இருந்தது. இந்த கடவுள் தான் நமக்கு நீரை தாராரு, இந்த கடவுள் தான் நமக்கு சோத்தை தாராரு, இந்த கடவுள் தான் நமக்கு பருப்பை தாராரு, இந்த கடவுள் தான் நமக்கு கரியை தாராரு. அப்படி 365 விக்கிரகங்களை வைத்திருந்தார்கள். வைத்து கஅபத்துல்லாவை சுற்றி தான் வைத்திருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? உம்ராவை செய்வார்கள். எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், காலை நேரத்தில் தவாஃப் செய்வார்கள் ஆண்கள், இரவு நேரத்தில் பெண்கள் செய்வார்கள். கஅபத்துல்லாஹ் தவாஃப் செய்வாங்க. எப்படி? எந்த விதமான ஆடையும் இன்று செய்வார்கள். அதற்கு காரணத்தை கேட்டு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஆடையோடு தான் என்ன செய்கிறோம்? பாவத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த ஆடையில் தான் நாங்கள் பாவத்தை மேற்கொள்கிறோம். அந்த ஆடையை கலைஞ்சிட்டேன்டா அவங்களோட எண்ணம் அப்படி. இந்த ஆடையை நாங்கள் கலைந்து விட்டோம் என்று சொன்னால் பாவம் இல்லாத ஆடையை கொண்டு நாங்கள் இறைவனை தவாஃப் செய்கிறோம் என்பதாக கூறுவாங்க. அப்படி அந்த ஐயாமுல் ஜாஹிலி என்று கொள்ளக்கூடிய அந்த ஜஹலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் சுமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் யமாமாவிலிருந்து மக்காவிற்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்களும் இதே போல் உம்ரா செய்வதற்கு, தவாஃப் செய்வதற்கு. அவர்கள் நேர்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையின்பார் 4 சஹாபிகள் என்ன செஞ்சாங்க? அவரோட தர்பாரை கூட்டு வந்தாங்க. 3 நாள் உட்கார வச்சாங்க. ஒன்று சொல்லலை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கலாம் சொல்லலை. 3 நாள் நீங்கள் இருங்க, 3 நாள் இங்கே உட்கார்ந்து இருங்க என்று சொன்னாங்க. இவங்க 3 நாளாக பார்க்குறாங்க. பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு உள்ளேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். ஹிதாயத்தை கொடுத்தது மாத்திரம் 3ஆவது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து
கையை பிடித்துக்கொண்டு, முபாரக்கான கையை பிடித்துக்கொண்டு சொல்கிறார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இஸ்லாத்துக்கு வந்தும் அவர்களோடு அந்த சொஹபத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறார்கள், நான் இப்பொழுதாவது நான் என்ன செய்கிறேன், நான் என்னுடைய தவாஃபை நிறைவேற்றுவதற்காக மக்கா செல்கிறேன் என்ற கூர்மைய மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நீங்கள் போங்க, ஆனால் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, இஸ்லாத்துடைய கட்டுப்பாடு, இஸ்லாத்துடைய அந்த ஒழுக்க நெறியெல்லாம் இருக்குதா இல்லையா, அந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ், அந்த ஆடை இருக்குதா இல்லையா, அந்த ஆடை எப்படி அணிய வேண்டும், எந்த மாதிரி நீங்கள் உடுத்து நீங்கள் கௌபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அதை கற்ற பின்னால் அதே போல் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த குஃபார்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், அவர்களை கிண்டல் செய்தார்கள். லகத் சப்பவத சுமாமா, சுமாமா மதம் மாறிவிட்டார், சுமாமா மதம் மாறிவிட்டார் என்பதாக அவர்கள் கிண்டல் செய்தார்கள். கிண்டல் செய்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அதிகமான மன கஷ்டத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். அதுக்கு சுமாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் மதம்லாம் மாறவில்லை, லாக்கின் அஸ்லம் து, நான் இஸ்லாம் ஆகிட்டேன். இவ்வளோ நாள் நான் இந்த பாலடைந்த இந்த மதத்தில் இருந்தேன், இப்பொழுது நான் என்ன செய்து விட்டேன், புனித இஸ்லாத்திற்கு நான் வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். அவங்க சொல்கிற பார்த்துறது அவங்கள விட்டப்பாடு இல்லை, அவங்கள போட்டு என்ன செய்கிறாங்க, அதிகமான நோவினை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அதிகமாக மன கஷ்டத்தை கொடுத்தார்கள். கொடுத்த மாத்திரத்தில் இவங்க பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, இவர்களால் முடியலை. ஒரு கட்டத்தில் எழும்பி சொல்லிட்டாங்க, மக்காவிற்கு தானியங்கள், மக்காவிற்கு சில உணவு வகைகள்லாம் அங்கே யமாமாவிலிருந்து தான் வருது. இங்கே சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில் தான் என்ன செய்யுது, மக்காவிற்கு வருது. சொன்னாங்க, நான் நேராக ஊருக்கு போவேன், ஊருக்கு போய் உங்களுக்கு வரக்கூடிய இந்த அனைத்து தானியங்களையும் நான் நிப்பாட்டி விடுவேன், இதை வராமல் நான் அதை தடுத்து விடுவேன் என்று சொன்னார்கள். அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, கேலி கிண்டலாம் என்ன செஞ்சாங்க, அதை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இவங்களால தான் நிப்பாற்றுவதாது, ஆனால் இவங்களுக்கு தெரியாது, இவங்க தான் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பதாக அவங்களுக்கு தெரியாது. அதே போல் சொன்னபடி என்ன செய்தாங்க, நேராக ஊருக்கு போனாங்க. யார் யார் எது எதை அனுப்புவாங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, ஏப்பா இதெல்லாம் இங்கே அனுப்பாத, இதெல்லாம் மக்காவுக்கு அனுப்பக்கூடாது, இதெல்லாம் அங்கே போகக்கூடாது, இதெல்லாம் அந்த குஃபார்களுக்கு என்ன செய்யக்கூடாது, போய் சேரக்கூடாது என்பதாக கட்டளை இட்டார்கள். யாருக்கும் என்ன செய்யவில்லை, போகவில்லை. இவங்க ஒரு மாதம் பார்க்குறாங்க, 2 மாதம் பார்க்குறாங்க, அதுக்கு பின்னால் 3 மாதம் பார்க்குறாங்க, வரவில்லை. என்னதாச்சு, அது அப்படியே தடைப்பட்டு விட்டது, அது அப்படியே நின்று விட்டது. இப்பொழுது அவர்கள் அந்த குஃபர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நேர்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார்கள். இங்கே நாம் பதிய வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், குஃபர்களுக்கு கூட தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் தெரியும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், கடிதத்தை எழுதுகிறார்கள். இந்த மாதிரி சுமாமா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் கிண்டல் பண்ணோம், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி தடை செய்வோன்னு சொன்னாங்க, அதே போல் அவங்க தடை செஞ்சிட்டாங்க, எங்களுக்கு இங்கே ஒன்றுமே வர மாட்டேங்குது, நாங்கள் இங்கே பசியும் பட்டினியும் நாங்கள் இருக்கிறோம் என்பதாக கடிதத்தை எழுதுகிறார்கள். அது மதீனா முனவ்வராக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் வந்து சேர்கிறது. வந்து சேர்ந்த மாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள், சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் கடிதத்தை எழுதுங்கள், நீங்கள் தடை செய்த அந்த தானியங்கள் எல்லாம் நீங்கள் மக்காவிற்கு அனுப்பி வையுங்கள், நீங்கள் அதை மக்காவிற்கு நீங்கள் எந்த தங்கு தடையின்றி அங்கு அனுப்பி வையுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார்கள். அதே போல் அது சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்து சேர்கிறது. வந்து சேர்ந்த மாத்திரத்தில் சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆயுள் முடியும் வரை நான் என்ன செய்திருக்க மாட்டேன்,
அங்கு தானியங்களை நான் அனுப்பியிருக்க மாட்டேன். நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி, அந்த ஒரு வார்த்தைக்கு நான் மதிப்பளித்து தான் என்ன செய்கிறேன், இதற்கு பின்னால் என்னுடைய அந்த சபதத்தை முறித்து நான் என்ன செய்கிறேன், அவர்களுக்கு அந்த உணவு பெட்டகங்களை தானியங்கள் எல்லாம் அனுப்பினேன் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் கூறி அதற்கு பின்னால் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு அதை அனுப்ப ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கலாம். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமக்களே, நாம் இதிலிருந்து விளங்கலாம், காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முஃமின்களுக்கு மாத்திரமல்ல அகிலத்தாருக்கும் அவர்கள் ரஹமத்தாக வந்தார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கலாம். ஆக நம்முடைய வாழ்க்கை வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி நாம் செல்வோமையானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித தங்கு தடைமின்றி வாழ்க்கை நேராக சுருக்கத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல நாயன் நம்முடைய அனைத்து நல் ஹாஜத்களையும் நிறைவேற்றி தருவானாக. நாம் அனைவரும் மரணிக்கும் வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவோடு மரணிப்பதற்கு நம் யாவர்க்கும் இறைவன் தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் விழிப்பிலும் கண்டு மகிழ்ந்தார்களே, அத்தகைய கூட்டத்தில் நம் யாவரையும் இறைவன் சேர்த்து அல்வானாக. மறுமை நாளையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய அந்த உன்னதமான பாக்கியத்தை நம் யாவருக்கும் இறைவன் நசீபாக்கி தருவானாக. மறுமை நாளையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருக்கரத்தினால் ஹவுசுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து நீர் அருந்துவதற்கு நம் யாவருக்கும் இறைவன் தௌஃபீக் செய்வான். ஈரகத்திலும் ஈரேற்றம் பெற்ற அந்த சீதேவிகள் கூட்டத்திலே நம் யாவரையும் இறைவன் சேர்த்து அருள்வானாக. பிஹக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்போர் மறப்போர் அனைவருக்கும் அருள் புரிபவனே, 70 தாய் என்பையும் மிகைத்த பேரருளாளனே, எல்லாம் வல்லவனே யா அல்லாஹ், ஆர்ப்பரிக்கும் புகழனைத்தும் உனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். எல்லா படைப்பிலும் ஏற்றமானவர், பொல்லாருக்கும் இறக்கு கருணையாளர், நல்லார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லா காலமும் ஸலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையருள் தீபம் இகமெங்கும் ஒளி வீசும் மெஞ்ஞான சுடர் காயலம்பதியில் கலங்கரை விளங்கும் மகான் பேர் மஹமூது மஜ்தூப் ஒலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 323ஆம் வருட கந்தூரி விழாவினை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவின் 8ஆம் தினமான இன்று கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி BA ஹமீது உக்காஷா ஆலிம் நூரைன் அவர்கள் நபிநேசம் நம் சுவாசம் என்ற தலைப்பின் கீழும், அதனைத் தொடர்ந்து குதுபா பெரிய பள்ளி சிறிய பள்ளியின் உதவி இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி MA ஹசன் ரில்லா ஆலிம் இல்மி அவர்களால் மனித குலத்தின் மகத்தான முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் உரை நிறுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 9 புனித மஹதத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் அஸ்ஸையதி சையத் அப்துர் ரஹ்மான் தங்கள் ஆலிம் பாக்கவி ஃபாலில் அஹ்சனி MA அவர்களால் அண்ணல் நபிகளும் அல் குர்ஆனும் பிரிக்க முடியாத பிணைப்பும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிறுத்த இருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டிய மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்.